உலகிற்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. இந்த தங்க தமிழ் மண்ணில் வருபவர் யாராக இருந்தாலும் வரவேற்பது எங்கள் கடமை. அதை உணர்ந்த தமிழச்சியாகிய நான் உங்களை வரவேற்கிறேன். உங்கள் வரவு நல்வரவாகுக. எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இலக்கு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். எதற்காக அப்படி சொன்னாரு? எப்பொருள் யார் யார் வாய் கேட்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவாம். யாரு சொன்னாலும் தன்னுடைய கண்ணால பார்க்கிறது கூட பொய்யாகலாமா, தன்னுடைய காதால கேட்பது கூட பொய்யாகலாமா. அதனால தீர விசாரிச்சா உண்மை வரும்னு சொல்றாரு. நம்மளை மாதிரி ஆட்கள் தீர விசாரிச்சா உண்மை வருமா சொல்லுங்க? ஒரு 100 ரூபாவை கையில கொடுங்களேன், உண்மை பொய்யாக்கிடுவோம், பொய்ய உண்மையாக்கிடுவோம். அதே மாதிரிதான் இன்றளவுக்குமே நடைமுறையில நீதிமன்றங்களில் எத்தனையோ வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருப்பதற்கு காரணம் என்ன? எல்லாம் பொய் வழக்குகள் தான். அப்ப தீர விசாரித்தாலும் உண்மை வருவது இல்லை தானே. தீர விசாரிச்சா உண்மை வெளி வர மாட்டேங்குது. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். அப்புறம் எப்படி திருவள்ளுவர் தீர விசாரிச்சா உண்மை வரும்னாரு? எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. சரி இருக்கட்டும், என்ன இருந்தாலும் வேடுவர் நீங்க வந்திருக்கிறீங்க, மான தேடி வந்தேன் அப்படின்றீங்க. இதுதான் ரொம்ப வம்பிழுக்கிற மாதிரி இருக்கு. வர்ற எல்லாரும் இப்படி வம்பிழுத்தா என்னதான் பண்றது? ஒரு பெண்ணு வீட்டை விட்டு வெளியில வந்தா எத்தனை சோதனைகளை தான் தாண்டி கடந்து ஒவ்வொருத்தரையும் சந்திச்சு அந்த சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள நாங்க படுற பாடு இருக்கே. ஐயே, ரொம்ப கொடுமையான விஷயமா இருக்கு. வேடுவரே, தாங்க எதற்காக வந்திருக்கேன் அப்படின்ற விஷயத்தை எடுத்து கூறுங்கள், பிறகு பேசுவோம். குலத்தின் குல விளக்காய் திகழ்கின்ற குல மகளே, குறிக்க ஒன்று கண்டல் மானை கரைவிட்டு கூடிக்கூடிய மான். இது அழகியமா, அற்புதமான மான், ஓவியமான மான், உன்னதமான மான். அப்படிப்பட்ட மானை பண்டு நான் பார்க்கும்போது சில ஒரு அழகிய மான் கூட்டம் இருந்தது. அதில் ஒரே ஒரு மான் மட்டும் அழகிய பெண்மான். அந்த பெண்ணாலை கண்டது அழகிலே மனதை படைக்கும். எப்படியாவது கைப்பிலே பிடித்து என் வீட்டை கொள்ள என்று சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய இலக்காக இருக்கிறது. முதல்ல உங்களுடைய அண்ணனை பார்த்து கேட்டேன். அவர் என்ன சொல்வார் என்றால், மான் இல்லை என்று சொல்லாமல் மானை பார்க்கவில்லை என்று கொண்டார். அடுத்த காவலிலே உங்களுடைய தோழியை பார்த்து பேசுறேன். அவர்களும் மான் இல்லை என்று சொல்லாமல் மானை பார்க்கவில்லை என்று கொண்டார்கள். இறுதியாக நிறைவாக தலைவின் முறையில் உங்களுடைய மூலான அனுமதி பெற்று அன்றைக்கு இனிய மாலை கட்டி அனுப்பி வீட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும் நோக்கமாக இருக்கிறது. நல்ல கேட்டீங்க. தீர விசாரிப்பது மை. ஆக எவ்வளவோ வழக்குகள் நீதிமன்றம் தேடி கேட்கின்றன. அங்க தீர விசாரிக்காமல் இருக்கிறாங்க. அப்படி தீர விசாரித்து ஏன் ஒண்ணு வராம இருக்குது? ஏன் வள்ளுவர் எழுதி வச்சாரு பாருங்க. தேரான் தெளிவும் தெளிந்தான் ஐயரவும் தீரா இடுமை தரும். இதுவும் வள்ளுவருடைய குரல் தான். நல்லா பாருங்க. இப்ப இந்த குரலுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, தேரான் தெளிவும் தெளிந்தான் ஐயரவும் தீரா இடுமை தரும். தேரான் அப்படி என்றால் ஒரு செயலிலே தேர்ச்சி வராதவன் தேரான். அங்க பாருங்க, சிலப்பதிகாரத்தை தேரா மண்ணு அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரத்தை கண்ணுக்கு வைப்பாரு நெடுச்சலையை பார்த்து. ஆக தேரான் அப்படி என்றால் ஒரு கலையிலே தேர்ச்சி வராதவன். ஆக தேரான் தெளிவும். அப்படி தேர்ச்சி வராதவன் நான் ரொம்ப தெளிச்சானவன், நான் ரொம்ப தெளிவானவன் என்று காட்டிக் கொள்வது அதான் தேரான் தெளிவும். தெளிந்தான் ஐயரவும். தெளிந்தா அப்படின்னா நல்ல ஒரு கலையில மிக சிறப்பான உன்னதமான இடத்தை அடைந்தவன தெளிந்தான். தெளிந்து இருப்பவன் அவள் இருக்கக்கூடிய ஐயரவு. ஐயம் சந்தேகம். அப்படி மிக சிறப்பான தகுதியாக இருக்கிறவன் சந்தேகப்படக்கூடாது. ஆக இதுதான் தேரான் தெளிவும் தெளிந்தான் ஐயரவும் தீரா இடமை தரும். ஆக இப்படி ஒவ்வொரு கோயிலிருந்து பார்க்கும்போது 2 பொருள்களை தரலாம். நம்ம நல்ல பொருளை மட்டும் எடுத்துக்கலாம். பாருங்களேன், முயற்சிதான் நெய்வர்த்த கூலி இருக்காங்க. இப்படிங்க தெய்வத்தை ஆகாதனும் முயற்சிதான் நெய்வர்த்த கூலி தரும். என்ன அர்த்தம் பாருங்க, ஒரு தெய்வத்தாலேயே ஒரு காரியம் ஆகாது என்றால் கூட மனிதனுடைய முயற்சி காரணமாக அந்த காரியத்தை அடையலாம். ஐயா வாக்கு. ஆக எந்த ஒரு கோவையும் நாம் எந்த முறையில பார்க்கிறோமோ அந்த வகையிலே நமக்கு பொருள் வரும். இந்த காலத்திலே என்னுடைய மான் எனக்கு சொந்தமான மான். இந்த மானை என்னுடைய வீட்டுக்கு கொடுப்பேன். ஆக என்னுடைய மான் எப்படிப்பட்ட மான், அது சிறப்பு என்ன அப்படின்னு நான் சொல்றேன். கேட்ட பின்னாலே மான் இந்த தருவிகள் நம்பிக்கை இல்லை. சத்தியா நல்லா அருமையா பேசுறீங்க, நல்லா அருமையா பேசுறீங்க, நல்லா புதுமையா பேசுறீங்க அப்படின்னு நினைப்பா. மேடையில முதல்ல என்ன பேசுறோம் அப்படின்றத விட அதை யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்ற பக்குவம் ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க சொன்னீங்க மான தேடி வந்தேன் அப்படின்றீங்களே, முதல்ல இங்க குறிஞ்சி நிலத்துக்குள்ள மான் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா?
6 அறிவு படைத்த மனிதனுக்கு கூட தெரியாம போகலாம். இந்த இடத்திற்கு போனா ஆபத்து வரும் அப்படின்னு தெரிஞ்சே போகக்கூடியவர்கள் 6 அறிவு படைத்த மனிதர்கள். ஆனா 5 அறிவு கொண்ட மிருகங்களுக்கு நல்லா தெரியும். தன்னுடைய கால் பாதத்தை வைத்தே, தன்னுடைய காலினுடைய சுவடையை வைத்தே தெரிந்து கொள்ளும் இந்த இடத்துக்கு போனா ஆபத்து இருக்கு. நமக்கு 20 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கக்கூடிய நீர்நிலையை கூட தான் வைத்திருக்கக்கூடிய காலின் சுவடை வைத்து கண்டுபிடிக்கக்கூடிய திறமை விலங்குகளுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது நாங்க இங்க என்ன விதைச்சிருக்கோம்? திணை விதைச்சிருக்கோம். திணையில அரிப்பு தன்மை தரக்கூடிய சொனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிசுபிசுப்பு தன்மை கொண்ட ஒரு திரவியம் திணையில இருக்கு. அப்படி இருக்கும்போது மானுக்கு நல்லா தெரியும், இந்த திணைச்சோலைக்குள்ள வந்தோம் அப்படின்னா உடலில் அரிப்பு எடுத்து உடலில் புண்ணாகப்பட்டது ஏற்பட்டு இறக்கும் நிலை கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு 5 அறிவு கொண்ட மானுக்கு நல்லா தெரியும் போது உங்களுடைய மான் எப்படி எங்களுடைய வனத்துக்குள்ள வந்துச்சுன்னு சொல்றீங்க? அதற்கு ஏதாவது ஒரு உதாரணம் ஏதாவது இருக்கு? உங்களுடைய வாதம் என்ன அப்படி கேட்டீங்கன்னா, 5 அறிவுட்ட ஜீவன்களுக்கு சில விசேஷமான புத்திகள் உண்டு, அறிவுகள் உண்டு இல்லைங்களா? மனிதர்கள் இல்லாத சில விசேஷமான சக்திகள் விலங்குகளுக்கு உண்டு. இன்னும் பாருங்களேன், புயல், பூகம்பம் நம்முடைய மிகப்பெரிய பேரிடர்கள் இன்று நம்முடைய மனித குலத்தை தாக்கி உடைக்கிறது. நல்லா பாருங்க, கடந்த ஒரு வாரம் மழையில விழுப்புரத்தில் இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படாம இன்றைய இந்த விஞ்ஞான உலகம் கூட முடியாததை கூட விலங்குகளை அழைத்துக் கொள்ளப்படும் என்ற நிலையில் இருக்கும் பொழுது, ஆக விலங்குகளுக்கு தெரியும், உங்களுக்கே தெரியாம வந்தீங்க. பாருங்க, ஒரு மலை உச்சி இருக்குது, விலங்குகளுக்கு கூட நல்லா தெரியுது. ஆனா 6 அறிவு படைத்த மனிதர்களுக்கு தான் தெரியல. பாருங்களேன், இப்ப ஒரு விஷயம், நீங்க மான தேடி வந்தேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? ஒரு நல்ல வீரனுக்கு அழகு எது தெரியுங்களா? ஒண்ணு கொன்று வா இல்ல கொண்டு வா அப்படின்னு இருக்காங்க. நல்ல வீரனுக்கு அழகு தான் எட்டிய செயலை சிறப்பாக செய்து முடிப்பதுதான் தன்னுடைய நல்ல வீரனுக்கு அழகு இல்லையா? இருக்கும்போது ஏன் நீங்க ஒரு மான தேடி வந்தீங்க? இப்ப இது கார்த்திகை மாதம் இல்லையா? கார்த்திகை மாதத்துக்கு சிறப்பான தெய்வம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐயப்ப சுவாமி இல்லையா? அவர் எதற்காக போனாரு காட்டுக்குள்ள? புலியை பிடித்து வருவதற்காக, புலியை வேட்டையாடுவதற்காக போனார். புலியை பிடிப்பதற்காக போனார். எதற்காக? தன்னுடைய தாயினுடைய தீராத வயிற்று வலியை தீர்க்கணும் அப்படின்னா. அங்கேயே பாருங்க, எல்லா சூழ்ச்சியே தான், எல்லாமே மனிதனுக்கும் சூழ்ச்சி, தெய்வத்துக்குமே சூழ்ச்சி தான். அப்ப ஐயப்ப சுவாமியை கூப்பிட்டு தன்னுடைய வளர்ப்பு தாயாகப்பட்டவர் சொல்றாங்க, பந்தல மகாராஜனுடைய மனைவி சொல்றாங்க, ஏப்பா எனக்கு ரொம்ப தீராத வயிற்று வலியில இருக்கேன், புலிப்பால் அருந்தினால் மட்டும்தான் இந்த வயிற்று வலி தீரும்னு சொல்றாங்க. நீ போய் என்ன பண்றீனா, நீ நல்ல திறமசாலி, நீ நல்ல திறமைசாலி, உன்னை பார்க்கும் போதே தெரியுது இல்லையா? இந்த சிறிய வயதுல நீ இவ்வளவு திறமைசாலியா இருக்க அப்படின்னா புலிய உன்னால கொண்டு வர முடியும். ஏன்னா அகத்தின் அழகு முகத்துல பார்த்தா தெரியாதா இல்லையா? புலிய பிடிப்பாரா? உன்னால் புலியை பிடித்து வர முடியும். புலியை பிடிச்சிட்டு வந்த அப்படின்னா அதனுடைய பாலை இருந்தால் நான் தீராத வயிற்று வலியிலிருந்து மீண்டு எழுவேன் அப்படின்னு தன்னுடைய வளர்ப்பு பிள்ளைய அனுப்பி வைக்கிறாங்க. சின்ன பிள்ளைக்கு பாருங்களேன், இளங்கன்று பயம் அறியாது அப்படிம்பாங்க. ஓடுற பாம்ப காலில் மிதிக்கிற வயசு அப்படிம்பாங்க. அப்ப ஐயப்ப சுவாமி என்ன பண்றாங்க, தன்னுடைய தாய் கேட்டுட்டாங்களே அப்படின்னு காட்டுக்குள்ள போய் இந்திரனை புலியாக மாற்றி அனைத்து தேவர்களையும் புலியாக மாற்றி ஒரு புலி கூட்டத்தையே கொண்டு வந்து நிறுத்தினாராம். அப்பதான் மக்கள் எல்லாம் மிரண்டு ஓடுறாங்க. என்னப்பா அது, சின்ன பிள்ளை முடியாதுன்னு நினைச்சா இவன் இந்த மாதிரி காரியத்தெல்லாம் செஞ்சுட்டானே, புளிய கூட பிடிச்சிட்டு வந்துட்டானே, அப்பா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. நாட்டு மக்கள் எல்லாம் பயந்து ஓடுறாங்க. திரும்ப புலியெல்லாம் கொண்டு போய் நீ காட்டுக்குள்ளே விட்டுட்டு வந்துரு அப்படின்னாங்க. அப்ப புலியெல்லாம் கொண்டு போய் காட்டுக்குள்ள விட்டாரு இல்லையா ஒரு இடம், அந்த இடத்திற்கு பெயர் என்ன தெரியுங்களா? புலிக்குன்று அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் இன்னைக்கும் கேரள மாநிலத்துல கேரள மாநிலத்துல ஆரியங்காவு மாவட்டத்துல இருக்கக்கூடிய அந்த இடத்தினுடைய பெயர் புலிக்குன்று அப்படின்ற அதுக்கான விஷயம். அப்ப அன்னைக்கு ஐயப்ப சுவாமி புலிய புடிச்சிட்டு வர போனாரு. நீங்க மான தேடி வந்திருக்கிறீங்களே, ஏதாவது சிறப்பு இருக்கா? அருமையான விசேஷம், அருமையான பேச்சு. கார்த்திகை மாதம் நாங்க பாருங்களேன், மக்களுக்கு நாம் பேசக்கூடிய விஷயம் என்ன என்பதை அதை நடைமுறையிலே பேசணும். தெரியாத பல கருத்துக்களை சொல்லணும், அதுக்குதான் வந்து இது கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதத்துல மிக சிறப்பான ஒரு கதைன்னா பந்தளத்து ராஜா ஐயப்பனுடைய ஒரு வரலாறு. நல்லா பாருங்க, அதுமாதிரி கதை சொன்னீங்க. ஆனா அந்த பந்தளத்து ராஜாவுடைய மனைவிக்கு உண்மையிலேயே வயிற்று வலியா என்பது அப்படி கேள்வி இல்லை. பாத்தீங்களா? பாருங்க, பெண்ணுடைய ஒவ்வொரு சூழ்ச்சிக்காரன் என்னன்னா, இந்த ஐயப்பனை எப்படியாவது வீழ்த்தவன கொன்றவனே மகளுடைய விருப்பமாக இருந்தது. ஐயப்பனை செய்ய முடிந்ததா?
அங்க போற பின்னால வந்து யார் புள்ளியா இருந்தாலும் அங்க வந்து தேவேந்திரன் தான். நீங்க ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. ஆவதும் பெண்ணாலே மனுஷன் அழிவதும் பெண்ணாலே, வாழ்வதும் பெண்ணாலே மனுஷன் தாழ்வதும் பெண்ணாலே, இந்திரன் கெட்டது சந்திரன் கெட்டது எல்லாம் பெண்ணாலே, இந்திரன் கெட்டது சந்திரன் கெட்டது எல்லாம் பெண்ணாலே, பெண்கள் அனைவரும் தங்கம் போலத்தோல் பெற்றது பெண்ணாலே, ஆவது பெண்ணாலே மனுஷன் அழிவதும் பெண்ணாலே, வாழ்வதும் பெண்ணாலே மனுஷன் தாழ்வதும் பெண்ணாலே. அருமையா பாடல். பந்தல மகாராஜனுடைய மனைவிக்கு என்ன ஒரு பொறாம வந்துருச்சு அப்படின்னா, நம்ம பெற்ற பிள்ளை இருக்கும்போது வளர்ப்பு பிள்ளையா இருக்கக்கூடிய ஐயப்பனுக்கு பட்டாபிஷேகம் சூட்டணும்னு நினைக்கிறாரு பந்தல மகாராஜா. இது நடக்க கூடாது. இவன் போற போக்குல இவனை கொன்றணும். அருமையா பேசுறீங்க. ஆக பெற்ற மகன் இருக்கும்போது வளர்ப்பு மகனுக்கு பட்டம் கட்டக்கூடாது. ஏதோ பேசுறாங்க, சரிங்க. அப்படிங்க, பேசு. ராமாயணத்துல பெற்ற மகன் இருக்கும்போது வளர்ப்பு மகனுக்கு தான் பட்டம் கட்ட கைகை விரும்பினான் இல்லைங்களா? ஆக கைகேயி, கோசலை, சுமித்திரன் 3 பேர். யாருக்கு? தசரனுடைய மனைவியும் 3 பேர். இந்த 3 பேர்ல கோசலையுடைய மகன் யாரோ ராமன், கைகேயுடைய மகன் யாரு? பரதன். பரவாயில்லையே. இல்லைங்களா? ஆக பெற்ற மகன் யாரு? கோசலை. யாரை விரும்பினா? பரதனுக்கு தான் படிக்க விரும்பினா, தன்னுடைய மகனுக்கு அல்ல. ஆனா இங்க என்ன வேறு? தன்னுடைய மகனுக்கு தான் பட்ட சூட்ட விரும்பியதான் பட்டத்து மகனுடைய மகன். அங்கேயும் பாருங்களேன், கூனி அப்படிங்கிற ஒரு பெண்ணு வேலை செய்யறா. என்ன போய் சொல்றா? பா கோசல இப்படி வந்து ராமனுக்கு பட்டாபிஷேகம் சூட்டிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? கோசலுடைய மகன் சொல்லுவாங்க. ஆனா கைகேயி என்ன சொல்லி அனுப்புறாங்க? பா ஓ மகனுக்கு நீங்க மாத்தி சொல்றீங்க. இல்ல இல்லங்க, கைகேயினுடைய மகன் சொல்ல மாட்டாங்க. இந்த நாட்டினுடைய அரசன் கோசலையினுடைய மகன் ராமன் தான் சொல்லுவாங்க. உனக்கு பெருமை கிடைக்காம போயிரும், ஓ மூத்த பிள்ளைக்கு பெருமை கிடைக்காம போயிரும் அப்படின்னு அன்னைக்கு ஒரு பெண்ணுடைய சூழ்ச்சினால கைகேயி போய் தசரத மன்னன் என்ன கேக்குறா? நீங்க எனக்கு ஒரு வரம் கொடுத்தீங்க, ஞாபகம் இருக்கா? கைகேயி ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கிற சொல்லுங்க. மறந்துட்டீங்களா? போரில தன்னுடைய கட்டை வர வச்சு காப்பாத்துறான் பாத்தீங்களா அம்மா. அப்ப உனக்கு என்ன வேணும்? இந்த போர்ல இருந்து என்னை காப்பாத்திருக்க. அப்பயும் பாருங்க, ஒரு போர்ல ஒரு ஆணை காப்பாற்றியது ஒரு பெண்ணு தான், கைகேயி தான். அப்ப என்ன காப்பாத்தின உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்கும்போது, இப்போதைக்கு எனக்கு எந்த வரமும் தேவையில்லை, தேவைப்படும் போது நான் கேட்கிறேன்னு சொல்லி வச்சா பாருங்க கைகேயி. இப்ப கூனி தூண்டி விடவும் கைகேயி நேரா போறா. யார்கிட்ட? தசரத மன்னன்ட்ட போறா. மன்னா எனக்கு ஒரு வரம் கொடுத்தீங்க, ஞாபகம் இருக்கா? நீ என்ன வரம் கேட்கிறியோ அதை தேவைங்கும் போது கேளு, அப்ப நான் தரேன்னு சொன்னீங்க பாத்தீங்கன்னா. இப்ப அதற்கான நேரம் வந்துருச்சு. காலையில விடிஞ்சா ராமனுக்கு பட்டாபிஷேகம் சூட்டணும்னு எல்லாம் தயாரா இருக்கீங்க. ஆனா ராமனுக்கு பட்டாபிஷேகம் சூட்டக்கூடாது. தன்னுடைய மகனாக இருக்கக்கூடிய பரதனுக்கு தான் பட்டாபிஷேகம் சூட்டணும். ராமன் அதற்கு பதிலாக காட்டுக்கு வனவாசம் செல்லணும். எவ்வளவு பெரிய குடும்பம் பாத்தீங்களா? ஆனாலும் தன்னுடைய வளர்ப்பு தாயின் மீது பாசம் கொண்ட ராமனாகப்பட்டவன் என்ன பண்றாரு? ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசுறாரு. உங்களுடைய ஆசை அதானே தாயின் மீது பாசம், உங்களுடைய ஆசை அதானே காட்டுக்கு வனவாசம் போகணும். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, நான் எவ்வளவு துயரப்பட்டாலும் சரி, நான் எவ்வளவு துன்பப்பட்டாலும் சரி, அது இந்த மண்ணில் வரலாறாக மட்டும்தான் மாறும், இந்த மண்ணில் அது புராணமாக மாறும் என்று சொல்லி அன்னைக்கு காட்டுக்கு கிளம்பி கஷ்டப்பட்டதும் ஸ்ரீ ராமனாகப்பட்ட ராமச்சந்திரமூர்த்தி. ஆக பெண்கள் நினைக்கும் பொழுது ஒரு நல்ல விஷயங்கள் தீயதாக மாறுவதும், தீய விஷயங்கள் நல்லதாக மாறுவதும் பெண்களுடைய எண்ணத்தில் வைக்கிறது. இதே கதையிலேயே கைகேயியுடைய மகள் ராமன் கோசலை வந்து சொல்றாங்க. என்ன சொல்றா? கூனி என்ற மண்டாரை போய் அந்த 2வது மனைவியாக இருக்கக்கூடிய கைகேயிட்ட போய் சொல்றா, ராமனுக்கு நாளை பட்டாபிஷேகம். அப்ப என்ன சொல்ல பாருங்க, யாருங்க? கைகேயி. என்ன ராமனுக்கா? பாத்தீங்களா? ஆக தன் மகனாக பாவித்தார் ராமனை. அப்படி பாருங்களேன், தன் மகனாக பாவிக்கும் பொழுது அங்கே அன்பு இருக்கிறது. ஆக எப்ப மாட்டால் பிள்ளையை கருதுகிறாளோ யாரு பந்தளத்து மகாராஜா அழைக்கும் பொழுது பிரச்சனை உருவாக்கிறது இல்லைங்களா? அதை போலவே நான் தேடி வந்தவன் எனக்கானமான், எனக்காக பிறந்து எனக்கை வந்து எனக்கை காத்து வரைக்கும் வந்தமான் வேறு யாருக்கும் சொன்ன காத்தாலே மாடிய அங்காடைய அதற்கு முன்பாக அவருடைய அழகை சொல்லுங்க. பாருங்க, நல்ல அருமையா பேசுறீங்க. நம்ம மதுரை மாவட்டத்திற்கே உரிய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அழகர் கோவில் இல்லையா? எத்தனை படிக்கட்டுகள் இருக்கு? 18ஆம் படி கருப்புன்னே இல்லையா? 18 படி. அதே மாதிரி ஐயப்பன் ஆலயத்திலையும் எத்தனை படிக்கட்டு?
18. ஆமா. அங்க இருக்கக்கூடிய 18 படிகளுக்கும் இங்க இருக்கக்கூடிய 18 படிகளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இருக்கா? எப்படிங்க இருக்கா? எந்த ஒரு ஆலயத்திலுமே தெய்வத்துக்கு தான் வழிபாடு நடத்துவாங்க. ஆனா ஐயப்பன் ஆலயத்துல மட்டும் 18 படிகளுக்கும் மதிய மந்திரம் ஓதி தரிசனம் செய்யக்கூடிய பூஜை நடத்தக்கூடிய ஒரு படிக்கட்டு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய 18ஆம் படிக்கட்டும். ஆமா, அங்கேயும் ஐயப்ப சுவாமியினுடைய படிக்கட்டு தான். இப்ப கோவிலுக்கு மாலை போட்டு இருமுடி தாங்கி எல்லாரும் போகும்போது வீட்டை விட்டு கிளம்பும் போது ஒரு தேங்காய் உடைப்பாங்க. எல்லாம் கவனிக்கிறீங்களா? நான் பேசவா இல்ல பாட்டு பாடிட்டு அங்க அடையாளத்தை கேட்டுறவா? இவ்வளவு நேரம் நீங்க எல்லாம் உட்கார்ந்து பாக்குறீங்க அப்படின்றதுனாலதான் இவ்வளவு மகிழ்ச்சியா நான் பேசிட்டு இருக்கேன். அப்ப ஐயப்பனுடைய ஆலயத்துக்கு செல்லும் போது ஒரு தேங்காவை உடைச்சிட்டு தான் கோவிலுக்கு போவாங்க. அதே மாதிரி திரும்ப வரும்போதும் வீட்டிற்கு முன்பாக ஒரு தேங்காவை உடைச்சிட்டு தான் உள்ள போவாங்க. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே மாதிரி தீபம் ஏற்றுவாங்க. வெளியே போகும்போது தீபம் ஏற்றுவாங்க. திரும்ப வர வரைக்கும் அந்த தீபம் எரிந்து கொண்டே இருக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த தீபத்திற்கு எண்ணெய் ஊற்றி விளக்கை அணைய விடாமல் பார்த்து கொண்டே இருக்கணும். இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கருப்ப சுவாமி இருக்காரு பாருங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஐயப்ப சுவாமியினுடைய காவல் தெய்வம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 18ஆம் படி கருப்பண சுவாமி இல்லையா? அதனாலதான் அங்கேயும் 18 இங்கேயும் 18. அப்ப ஐயப்ப சுவாமி என்ன சொல்லுவாரு அப்படின்னா, என்னை காண வருகின்ற பக்தர்களின் குடும்பத்தை நீ இருந்து பாதுகாக்கணும். தேங்காயை உடைத்து வீட்டை விட்டு வெளியே வந்தார்கள் அப்படின்னா நீ அந்த வீட்டில் வாசம் செய்து அந்த குடும்ப உறுப்பினர்களை என்னுடைய பக்தர்கள் திரும்ப வீட்டுக்கு போற வரைக்கும் நீ பாதுகாப்பாக, நீ காவல் தெய்வமாக அந்த வீட்டுல குடிகொண்டு இருக்கணும் அப்படின்பதை கருப்பண சுவாமிக்கு தெரிவிப்பதற்காக தான் ஒரு தேங்காவை உடைக்கிறாங்க. அதே மாதிரி திரும்ப வரும்போது எதற்காக தேங்காய் உடைக்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய பக்தன் என்னை கண்டு திரும்ப வீட்டிற்கு வந்து விட்டார், இன்னும் உனக்கு வந்து அங்க வேலை இல்லை, நீ திரும்ப என்னிடம் வந்து சரணடையலாம் என்பதை நிரூபிப்பதற்காக தான் திரும்ப ஒரு தேங்காவை உடைக்கிறாங்க. இப்ப புலியை பிடிப்பதற்காக போனார் இல்ல ஐயப்ப சுவாமி, அப்படி போகும்போது ஐயப்ப சுவாமியினுடைய அவதார நோக்கமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரக்கியை அழிப்பதற்காக தான். மகிஷி என்று சொல்லப்படக்கூடிய அரக்கியை அழிப்பதற்காக தான். இவர் அரக்கியை அழிக்கணும் அப்படின்பதற்காக காட்டுக்குள்ள போயிடுறாரு. அரக்கியை பார்த்து அழிக்கிறாரு. அழிச்சதற்கு அப்புறமாக அரக்கி ஆகப்பட்டவள் இறந்து விடுறான். ஆனாலும் இறந்ததற்கு பின்பாகவும் மகிழ்ச்சி அரக்கியினுடைய உடலாகப்பட்டது வளர்ந்து கொண்டே போகுது. என்னடா இது, இவனை அழிச்சிட்டோம்னு நினைச்சா, இந்த அரக்கியை அழிச்சிட்டோம்னு நினைச்சா இது வளர்ந்துகிட்டே போகுது, இது மக்களுக்கு இந்த மக்களுக்கு தீங்காச்சு, இதை எப்படி அழிப்பது அப்படின்னு பார்த்த ஐயப்ப சுவாமி என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய கற்களை எல்லாம் எடுத்து அந்த மகிழ்ச்சி அரக்கியின் மீது போட்டாராமா. அப்படி போடும்போது அந்த மகிழ்ச்சி அரக்கி ஆகப்பட்டது அழுதான். அந்த அழுத கண்ணீரால் உருவான நதி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அழுதா நதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நதி இருக்கு. அந்த அழுதா நதியில நீராடிட்டு அங்க இருக்கக்கூடிய கற்களை எடுத்துட்டு போய் கல்லால் குன்று என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல அனைத்து பக்தர்களும் விட்டு எறிவாங்களாம். திரும்பவும் மகிழ்ச்சி அறைக்கு மீண்டு எழுந்து வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கம். அப்ப ஐயப்ப சுவாமி தங்கி இருந்த வீட்டினுடைய பெயர் என்ன தெரியுங்களா? இன்றளவுக்கு நீங்க போனீங்கன்னா நிச்சயமாக நீங்க பார்த்துட்டு வரலாம். புத்தன் வீடு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் இன்னும் சபரிமலையில அப்படியே இருக்கு. எல்லாம் உண்மையெல்லாம் கை தட்டலாமே, நீங்க எந்த அளவுக்கு கை தட்டி உற்சாகத்தால இன்னும் நிறைய விஷயம் வெளியே வர. மூச்சு விடாம பேசுறேன்னா என்ன என்கிட்ட பெரிய எல்லாம் தூங்கிட்டாங்களா? புத்தன் வீடு என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல ஐயப்ப சுவாமி களரி பயின்ற வாழ் முதற்கொண்டு இன்னும் இன்றளவும் பாதுகாப்பாக பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் அவனை தேடி வந்திருக்கேன். இதுதான் ரொம்ப வீண் விவாதமா இருக்கு. ஏன் என்கிட்ட பேசுற எல்லாருமே வீண் விவாதமே செய்றீங்களா? என்ன காரணம்? இல்லைங்க, வீண் விவாதம் என்பது வேறு, கலந்து உரையாடுவது என்பது வேறு. பரவாயில்ல, ரொம்ப தன்னடக்கமா பேசுறீங்க. ஏன்னா அடக்கம் அமர்வுக்கும் அடங்காமை ரொம்ப அடக்கமா இல்லைங்களா? உங்க அடக்கம் எனக்கு எப்பயுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரி பணிவோடு இருந்தாதான் பதவி கிடைக்கும் அப்படின்னு ஒரு விஷயம். ஆணும் பெண்ணும் இழந்த உலகம். நல்லா பாருங்க, இந்த இறைவன் முதலாக இந்த பூமியை பார்க்கும் போது, இந்த பிரபஞ்சம் உற்பத்தி ஆகும் போது இந்த பிரபஞ்சத்தை எதுவுமே கிடையாது. முதலாக இந்த பிரபஞ்சத்தில் தோன்றியது என்பது ஒளி இல்லைங்களா? அந்த ஒளிதான் தோன்றியது. அதனால தீப வடிவத்திலே சிவபெருமானுக்கு ஆலயம் இருக்குன்னா அது திருவண்ணாமலை. அந்த ஒளியில இருந்து பிறந்தவர் ஆதி பராசக்தி இல்லைங்களா? அதனால அவதான் இந்த உலகத்திலே தோன்றிய முதல் தெய்வமாக அவளை ஆதி என்று குறிப்பிடும். ஆதி பராசக்தி. அப்ப இந்த உலகத்திலே முதலாக தோன்றியது காயத்ரி. அந்த ஆதி பராசக்தி நினைக்கிறா
நம்ம மறுபடியும் தனியாக இருந்தால் நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கிறது? அது தனக்கு ஒரு துணை வேண்டும் என்ற காலத்தினாலே முதலாக தன்னை ஒரு ஆடவனை படைக்கிறாள். அந்த ஆடவன் என்ன பண்ணுறா வரும்போது தாயே என்று வருகிறார். தன்னுடைய நோக்கம் நேரு தாயே என்று வருகிறார். உன்னை தகப்பனாக அவர்தான் பிரம்மன். இரண்டாவது அவனை படைக்கிறார். அவர் வரும்போது தந்தை என்று வருவதான் மகாவிஷ்ணு. மூன்றாவது படைக்கப்படுவான் சிவபெருமான். சிவபெருமான் வருவது பெண்ணே என்று வந்தார். ஆக இவர்கள் நமக்கு என்று துணை என்று தீர்மானித்து முதலாக ஆதிபுர சக்தியை மூன்றாவது கல்லாக நெட்டி கழித்தது. சிவபெருமான் பாருங்களேன், எப்பயுமே தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு யோசிக்காம வரத்தை வந்து அள்ளி கொடுத்துருவார். யோசிக்கவே மாட்டாராம். என்ன வரம் கேட்கிறாங்களோ அவ்வளவு வரத்தையும் கொடுத்துருவார். ஏன் அப்படின்னா சிவபெருமான் மட்டும் சோதனைகளை கொடுத்துத்தான் தன்னுடைய பக்தனை ஆட்கொள்வார். அப்படி ஆட்கொண்ட ஒரு அரக்கன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்மாசுரன் என்று சொல்லப்படக்கூடிய அரக்கன். அவன் என்ன வரம் கேட்டான் தெரியுங்களா சிவபெருமான்? நான் யார் மேல தலையில கைய வைக்கிறனோ அவன் சாம்பலாகி எரிந்து அதே இடத்துல இறந்து போகணும் அப்படின்னு வரம் கேட்கிறான். வரம் கேட்டுட்டானா சிவபெருமான் யோசிக்காம கொடுத்துட்டார். இந்த வரத்தை வாங்கினா பாருங்க பத்மாசுரன், அவன் நினைக்கிறான் நம்ம வரத்தை வாங்கிட்டோம், சிவபெருமானும் வரத்தை கொடுத்துட்டாரு, இது உண்மையாவே இது உண்மையாவே நடக்குமா இல்லையான்னு சோதிக்கணுமா இல்லையா? உடனே வச்சா பாருங்க சிவபெருமான் தலையில கைய. இதான் வரம் கொடுத்தவன் தலையிலே கை வைக்கிறது அப்படின்னு நம்ம பழமொழியில சொல்லுவோம். இது புராணத்துல ஒரு உண்மை. வைக்கிறதுக்காக போறார். அப்ப சிவபெருமான் பாக்குறாரு, அட பாவி பயலே, நீ ஆசைப்பட்டேன் கதை 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 புராணம். நீ ஆசைப்பட்டேன்னு உனக்கு வரத்தை கொடுத்ததுக்காக என் தலையிலேயே கை வச்சு பார்க்க ஆசைப்பட்டுட்டியே, உன்னோட அழிவு காலம் நெருங்கிருச்சு, நீ இன்று அழிந்தே தீர்வாய் அப்படின்னு என்ன நினைக்கிறாரு? மகாவிஷ்ணுவை வேண்டி மகாவிஷ்ணுவை மோகினி அவதாரம் எடுக்க சொல்றார். பெண்ணுக்கு மயங்காதவங்க எந்த மனுஷன் அழிவது. ஒரு பெண்ணை நினைச்சா அப்படின்னா குடிசையில இருக்கக்கூடிய ஆணை கூட கோபுர மாளிகையில வைக்க முடியும். அதே பெண் நினைச்சுட்டான்னு கோபுரத்துல குப்பைக்கு கொண்டு வந்துட முடியும் இல்லையா? அப்ப என்ன நினைக்கிறான்? மோகினி அவதாரம் மகாவிஷ்ணு ஆகப்பட்டவர் எடுக்கிறார். நன்றி. மகாவிஷ்ணு ஆகப்பட்ட மோகினி அவதாரம் எடுக்கிறார். இந்த மோகினியுடைய அழகுல வந்து பத்மாசுரன் மயங்கி போறான். என்ன அழகு, என்ன அழகு, இப்படி எல்லாம் ஒரு மாதிரியா குத்தி பேசுற மாதிரில இருக்குது. எல்லாம் கவனிச்சுதான் இருக்காரு. நம்ம கதை கணவரை பார்க்கிறோம். நல்ல நாகரிகமா பேசுறாரு. அதான ரொம்ப முக்கியம் மேடைக்கு இல்லையா? என்ன அழகு, என்ன அழகு, இப்படிப்பட்ட அழகா அப்படின்னு அழகுல மயங்கினா பாருங்க. மகாவிஷ்ணு அவனுடைய தலையை கையவே எடுத்து அவன் தலையிலே வச்சு விட்டார். அதே இடத்திலே சாம்பலாகி எரிந்து போறான். சிவபெருமானுக்கு பாருங்க ஆசை வந்துருது. சிவபெருமானுக்கு ஏற்கனவே 2 பொண்டாட்டி இருக்கு. சிவபெருமான் இருக்கு, இந்த ஆசை தேவையா? மோகினிய பார்த்து ஆசைப்படுறாரு. என்ன அழகு, நீ ஆணா இருந்து பெண்ணா மாறினா கூட அழகுதான் அப்படின்னு மோகினியுடைய அழகுல மயங்கி சிவபெருமானுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் பிறந்ததுதான் யாரு? கையப்பன் என்று சொல்லப்படக்கூடிய மகாவிஷ்ணுடைய அழகை பார்த்து சிவபெருமானுடைய விந்தை தன்னுடைய கைகளில் ஏந்தி பெற்றதனாலதான் அவருக்கு கையப்பன் பேரை. அதற்கப்புறம் தான் பேச்சு வழக்குல ஐயப்பனாக மாறியது. நிறைய விஷயங்கள் பேச பொதுவான விளக்கம் நல்லா பாருங்க. அதனாலதான் சிவபெருமானுடைய மனைவிகளை கணக்கு சொல்லும்போது விஷ்ணு பகவானை சேர்ப்பாங்க இல்லைங்களா? இந்த காலத்தினாலே நான் தேடி வந்த மாதிரி அங்க அதனால பாருங்களேன், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிம்பாங்க. நீங்க போன வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்களுக்கு முன்பாக தான் வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே பார்த்திருப்பீங்க. என்னை வந்து நீங்க எல்லாருமே பார்த்திருக்கிறீங்க. நான் எப்படி பேசுவேன் அப்படின்ற விவரம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், இவ்வளவு நேரம் பேசணும் அவசியமே இல்லை. நான் எப்படி அப்படின்ற விஷயத்தை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. நான் வாங்குற வருமானத்துக்கு உண்மையாக உழைச்சிருக்கேன், மக்களுக்கு பல கருத்துக்களை சொல்லியிருக்கேன் அப்படின்ற மன நிறைவோடு உங்களுடைய மானிட்டரி அங்காடைய கேட்போம். நன்றி நன்றி. போங்க 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 சும்மா புலம்பாதீங்க. இப்ப புரியாம புளிக்கிறாரு
அடுத்த வண்ணம் சென்று நீங்க சும்மா புலம்பாம உங்க மானிற்குரிய அடையாளத்தை சொல்லிட்டு போங்க. இப்போது வந்து சென்ற வேடுவருடைய மான் தான் என்று நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது உங்க மானிற்குரிய அங்க அடையாளங்கள் சிறப்பான அடையாளம் இருக்கா? சிறப்பு இல்லாததை தேடி நம்ம ஓட மாட்டோம். ஏதோ ஒரு சிறப்பு இருந்தாதான் நம்ம எந்த மானுகிட்டயுமே பார்க்காத சிறப்பு இந்த மானுகிட்ட அப்படின்னு ரசிப்போம். நாடி தேடி ஓடி பிடிக்க முயற்சி பண்ணுவாங்க. பிடிக்க முடியலையே என்ன பண்றது? பிடிக்க முடியல சொல்லுவீங்க. மானுக்காரன அடையாளம் எப்படி இல்ல உங்களால முடியல குடிக்கலாம். பிடிக்க சம்மதம் கொடுத்தா போதும். அடையாளத்தை சொல்லிட்டு போங்க. தேடி வந்த மாதிரி எப்படி பண்ணமா அப்படி அங்க ஒரே என்ன சொல்லுங்க, பாட்டுல சொல்லுங்க பாப்பா கேப்பான். தலை நிமிர்ந்து ஆயோதமா இலக்கியத்திலே பெண்ணிற்கு மாநிலம் இது கோரும் அடையாளத்தெல்லாம் பார்க்கும்போது இது மாநிலக்குரிய அடையாளம் மாதிரி தெரியல. ஏதோ ஒரு அறிவான அழகான மங்கைக்குரிய அடையாளம் தெரியுது. அழகிய பெண் உங்களை தவிர யார் இருக்கு? யாரு உலகத்திலேயே உன்னை தவிர அழகான பெண் யார் இருக்கு? என்னைத்தானா? என்னைத்தானா? நான் தேடி வந்தது மாணவ அல்ல, அழகிய மங்கையான என்னை தேடி வருவதற்கு தாங்கள் யார்? என்னை விட்டு ஓடி போக படிப்பா
நானுமா நான் உங்க வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் உங்க வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் சொல்லுகின்ற பாதை பேரறிக்கு காட்டு பாதை பேரறிஞர் அண்ணாவை ஏன் கூப்பிட்டு உன்னை யாரு கூப்பிட்டது அந்த அண்ணாவா உன்னை கூப்பிடல பேரறிஞர் அண்ணாவை கூப்பிட்டேன்னா பேரறிஞர் அண்ணா என்ன தெரியுங்களா சொல்லியிருக்கிறாரு என்ன சொன்னார்? எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் அப்படின்னு இருக்காரு எதுக்காக முக்கியமா பெண்களுக்கு சொல்றேன் பெண்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் துயரம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் கவலை வந்தாலும் சரி வீட்டிலையும் சரி நாட்டிலையும் சரி எங்க வந்தாலும் அதையெல்லாம் தாங்கி அதை கடந்து செல்லக்கூடிய அளவுக்கு மன பக்குவமும் மன பலமும் மன வலிமையும் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் என்ன நடந்தாலும் சரி எவ்வளவு எதிரி வந்தாலும் சரி வாழ்க்கையில வரலாறு படைப்பதற்காகவே பிறந்தவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்கள் தான். பெண்கள் நினைத்தா நாட்டை ஆள முடியும், வீட்டை ஆள முடியும், இந்த மண்ணை ஆள முடியும், விண்ணை ஆள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் உண்மை. நானே அப்படித்தான் என் பொண்டாட்டி சொல்றதுதான் கேட்டுட்டு இருக்கேன். எல்லாரும் குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் வேடுவராக தேடி வந்தது தாங்கள் தானா முருகா? ஏன் முருகா இந்த நாடகம், ஏன் இந்த நடிப்பு? எல்லாம் நம்ம குடும்பத்தை நடத்த வேண்டுமே. இந்த நாடகம் முருகா உன்னை திருமணம் புரிய வேண்டிய நேரமும் காலமும் நிறைந்தபடியால் வேடனாகும் வேடனாக வந்து உன்னை விளையாட்டு கேட்டது நானே என்பது தற்போது உணர்ந்து கொள்வாயா? முருகா எனக்கு ஒரே ஒரு வரம் மட்டும் வேண்டும் முருகா. என்ன வர வேண்டும்? உங்களை பார்த்ததும் நான் நிறைய வரங்கள்லாம் கேட்க மாட்டேன், நிறைய ஆசையெல்லாம் பேராசை கிடையவே கிடையாது. எனக்கு ஒரே ஒரு வரம் மட்டும் போதும். என்ன வரம் அது? ஒரு வரம் மட்டும் கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், இந்த உலகத்தையே ஒரு ஆட்டு ஆட்டி வச்சு என்ன வரும் முருகா. இன்று முதல் மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணி என்று அழைக்கப்பட வேண்டும். என்றும் என்றென்றும் என் பேருக்கு பின்னாடித்தான் தங்களுடைய பெயரும் தங்கள் முதல் மனைவியுடைய பெயரும் வர வேண்டும். வள்ளி சொல்வது ஆணையெல்லாம் கிடையாது, இதுவே என்னுடைய கட்டளை. இது வேண்டுகோள்லாம் கிடையாது, இது என்னுடைய கட்டளை, இதுவே என்னுடைய ஆணை. என்னங்க கொடுத்துடலாமா? முதல் மனைவி இருக்கும் பொழுது இரண்டாவது மனைவிக்கு இடம் கொடுக்கலாமா? நாங்க பாருங்களேன், மனைவி இருக்கும் பொழுது இப்படி அலையலாமா? ஆரம்பிக்கணும். என்ன மீறி ஒடுக்கமாக இருக்க வேண்டும். ஆக முருகப்பெருமாளுக்கு ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கின்ற காரணத்தினால இந்த வார்த்தை கொடுப்பதில் சற்று சிரமம் இருக்கும். இன்னும் நார்வர்களை விடல. நான் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லாரும் நல்ல கை தட்டுங்க பாப்போம். நல்ல அதிகாலை நேரம் உங்களுடைய உடல் நலத்திற்கு ஒரு உடற்பயிற்சி. நல்ல கை தட்டுங்க பாப்போம். அப்பா பரவாயில்ல, என்னை அழைப்பதற்கு தாங்கள் வந்து நீ தாரத்திலே இரண்டாவதாக இருந்தாலும் கூட தரத்திலே உனக்கு முன்னுரிமை எடுத்து இனிமேல் என்னை நாயகப்படும் புத்தகங்கள் வள்ளி வந்து அழைப்பாக. அது போக இந்த தகுதியில் மழை பொழிய வேண்டும், விவசாயம் சிறப்பாக இருக்க வேண்டும், ஏர்விட்ட உழவன் வாழ வேண்டும், கல்வி பறிக்கூடிய கல்வி செல்வம் உயர வேண்டும், முதியோக நல்ல பாதுகாக்கப்பட வேண்டும், ஊர் மக்கள் அனைவரும் அன்போடும் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்று எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். என்னமா இன்னும் அடுத்த வருடமும் நாடகம் வச்சாங்க அப்படின்னா
நடிக்கணும் அப்படின்ற ஆசையை விட இந்த மக்களை எல்லாம் இதே மேடையில இப்படியே இருந்து பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. மக்களோட மக்களாக இருந்து நாடகத்தை விரும்புற மக்கள்லாம் எந்த ஊர்ல இருக்காங்க இல்லையா, அதை சொல்லுங்க. இது இந்த ஊருக்கே பெருமை அப்படின்ற இந்த முருகனுடைய அருள் எல்லாருக்கும் பேரும் கிடைக்கும். புகழும் உண்டாகட்டும், அனைவருக்கும் ஆரோக்கியம் உண்டாகட்டும், பஞ்சம் நீங்கட்டும், கவலைகள் ஒழியட்டும், வாழ்க பல்லாண்டு. சொல்லுமா? நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்ய வேண்டும். நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்ய வேண்டும். ஊற்று பெருக்க வேண்டும், தகவே ஊராண்டு வாழவே வேண்டும். மட்டை பெருக்க வேண்டும், வாழ்பட புகழ் வேண்டும். மட்டை பெருக்க வேண்டும், வாழ்பட புகழ். ஊற்று பெருக்க வேண்டும், தகவே ஊராண்டு வாழவே வேண்டும். மாமானே உனது வந்து மாதான ரூபம் உலகே, ஸ்ரீராம ரூபம் உலகே. ஜெய ஜெய மகளோ மகளோ கவத்திரி சர்வ சுவாமிக்கு அன்பளிப்பை பத்தியா இதுவரையிலும் எங்களது நாடகத்தை கண்டுகளித்த அன்பு சார்ந்த நமது வடக்கு வலையப்பட்டி கிராமத்து பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நமது இளைஞர் நண்பன் மன்றத்தினருக்கும் வட்டாரத்திலிருந்து நாடகத்தை காண்பதற்காக வருகின்ற ஏனைய நாடக கலாசிய பெருமக்களுக்கும் மற்றும் விடிய முறையிலே சிறப்பான முறையிலே எங்களுக்கெல்லாம் தெளிவாக ஒளி அமைத்து கொடுத்த நமது சருகு வலையவட்டி மாநகரம் போற்றக்கூடிய ஸ்ரீ வேல்முருகா சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் அன்பண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கும் அதிலே பண்ணி உரியக்கூடிய அத்துணை ஆபரேட்டர்கள் மற்றும் இங்கே நடக்கக்கூடிய நாடகத்தை உள்நாடு மட்டுமல்லாத வெளிநாடுகள்லாம் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய சிறந்த ஒளிப்பதிவு ஸ்தாபனம் அன்பு அண்ணார் எங்களது MKM லைவ் மணி அண்ணார் அவர்களுக்கும் சிறந்த முறையை நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து பெரிய விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம்.